Daily. Taste the Daily. திருவாரூரில் முதலமைச்சர் அவர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக அவர் அங்கு சென்றிருந்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழாக தற்பொழுது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வீடு வீடாக சென்று அவர் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழுமையான விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் போகின்ற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து மக்களையும் ஒரே அணியில் திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க தொடர்ச்சியாக 236 தொகுதியிலும் திமுகவினர் உறுப்பினர் சேர்த்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்களும் திருவாரூரில் ஓரணியில் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பதற்காக ஒவ்வொரு வீடுகளாக சென்று வருகிறார். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கடந்த வாரம் தனது ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து அருகில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று அங்கு பொதுமக்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையும், தொடர்ச்சியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதிகளை தற்போது நிறுத்தி வைத்து தொடர்பாகவும், மேலும் மாநில சுயாட்சி தொடர்பாகவும் கொடுக்கப்பட்ட 5 காலங்களில் அவர்கள் சரி என்று டிக்கெடித்துவிட்டு 6வதாக ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இவைகளெல்லாம் எதிர்க்கவும், மேலும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை மீண்டும் தொடர நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று ஒரு 6வது கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வியில் அவர்கள் சரி என்று டிக்கெடித்து விட்டால் அவர்கள் திமுகவுடைய உறுப்பினராக சேர்க்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த பணிகளானது திமுகவினரால் தற்போது தமிழகம் முழுக்க நடைபெற்றும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது சொந்த ஊரான திருவாரூருக்கு சென்ற நிலையில் அங்கு தற்போது 2வது முறையாக ஓரணியில் தமிழ்நாடுக்காக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை இல்லங்களில் சந்தித்து வருகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் அடிப்படையில் தற்போது வரை, அதாவது கடந்த 7ஆம் தேதி வரை 31 லட்சம் பேர் திமுகவினுடைய புதிய உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் என்று திமுக அறிவித்த நிலையில் தற்போது தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 15க்குள்ளாக கிட்டத்தட்ட 1 கோடி பேரை திமுகவில் உறுப்பினர்களாக இணைக்கும் திட்டமானது நடைபெற்ற நிலையில் தற்போது முதலமைச்சர்கள் தனது சொந்த ஊரான திருவாரூரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் அங்கு பொதுமக்களை சந்தித்து தற்போது உறுப்பினராகி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.